ராஜ் சார் இங்கே வாங்களேன். ஒரு நிமிஷம் சார். வாங்க ராஜ். சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்களேன். ஓகே சார். தேங்க்ஸ். சரி சார். அண்ணா அந்த 3ஆம் நம்பர் டேபிள்ல பாருங்க. சார் என்ன சார் வேணும்? 2 லாமாட்டின். அப்படியே நீ ஜெகன் தானே? ஆமா சார். சாயோட ஃப்ரெண்டு. நீ என்ன இங்க பண்ற? ஸ்கூல் போற வயசுல இங்கல இருக்க கூடாது. போ. நீங்க சரியா இருந்தீங்கன்னா போடா. நான் நாளைக்கு இங்க வரோம். ராஜ் இங்க வாங்க. ராஜ் சொல்லுங்க. என்ன சார் இது? சின்ன பசங்கள அந்த பையன் என்னோட பையனோட கிளாஸ்மேட். சாரி சார், என்னன்னு பார்க்குறேன். என்ன சார்? சரி ஓகே. 2 லாமாட்டின் எடுத்துக்கிட்டு அப்படியே போட். ராஜ் தள்ளுங்க. டேய் தம்பி ஜெகன் வாங்க. வடங்க. உங்கள்கிட்ட என்ன சொன்ன? இங்க இருக்க கூடாது சொன்னடா. படா பா. சார் எனக்கு சோறு வேணும். எங்க அப்பாவுக்கு தண்ணி வேணும்ல சார். சார் சாய் உங்க பையன் தானே சார்? இதே மாதிரி நீங்க டெய்லியும் குடிச்சிட்டு இருங்க சார். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க பையனும் நான் இந்த பார்ல வேலை செய்யற மாதிரி அவனும் வேலை செய்வான் சார். என்ன பண்ற உள்ள? என்ன பண்ணிட்டு இருந்த? எவ்வளவு வாட்டி பெல் அடிக்கிறேன்? உன்னதானே கேட்கிறேன். பதில் சொல்றியா பாத்தியா? ஹாய். ஹாய் பா. வா. எஸ் எஸ். ஸ்கூல் போயிட்டு இருந்தியா? சரி 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 ஓகே. ஒரு நிமிஷம் பா, நான் வந்துடுறேன். எங்க போறான்? இங்க பாருப்பா, ஃபர்ஸ்ட் பிரைஸ். சரி சரி சரி. நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கோம். அப்பா ஹாப்பியாவே இல்லையே. கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இவருக்கு? கப்பு வாங்கியிருக்கான், எதுக்கு வாங்கியிருக்கான்னு கூட கேட்கல. ஆரம்பிச்சிட்டாடா. ஒரு நல்ல அப்பாவா ஒரு நாளாவது அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருப்பீங்களா? எங்கெங்கயோ போறீங்க. குடும்பத்து மேல உங்களுக்கு என்னங்க அக்கறை இருக்கு? டென்ஷன் ஏத்தி விட்டாடாவோ. உங்களதாங்க கேக்குறேன். ஏங்க உங்களதான்? வேலையா போச்சு. அப்படி நாங்க என்ன பெருசா எதிர்பார்த்துட்டோம்? குடும்பத்து மேல கொஞ்சம் அக்கறை, குழந்தைங்க மேலயும் கொஞ்சம் பாசம், அவ்வளவுதானே. வீட்டுக்குள்ளேயே தானே அடைஞ்சு கிடக்குறோம். ஒரு நாளாவது வெளில கூட்டு போறாரா? அப்பா எங்கப்பா போறீங்க? அப்பா போய் ஃப்ரெண்டை பார்த்து வரேன். என்ன? என்னையும் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போறேன்டா. நீயும் அம்மாவும் வெளியே போயிட்டு வந்துருங்க. அப்பா போய் ஃப்ரெண்டை பார்த்து உடனே வந்துடுறேன். ஓகே? ஏங்க என்ன டிஷர்ட் மாத்திருக்கீங்க? ஈவினிங் ரிசப்ஷன் போகணும் சொன்னல. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு, நான் போய் மீட்டிங் முடிச்சு வந்துடுறேன். ஏங்க நீங்க சொன்னீங்க எப்படியாவது எங்களை அழைச்சிட்டு போங்க ப்ளீஸ்ங்க. சொன்னேன், அதுக்காக ஒரு 10 நிமிஷம் மீட்டிங் முடிச்சு என்ன ஆயிட போகுது இப்போ? இப்படிதான் சொல்வீங்க, நீங்க வரமாட்டீங்க சீக்கிரம். ஐயா நீ அவனுக்கு போயிட்டு வா. போலாங்க. சொல்றது கேளு, ஒரு 10 நிமிஷம் மீட்டிங் முடிச்சு வந்துடுறேன். எப்பவும் இப்படிதான் சொல்வீங்க. நீ அவனை குழந்தை கூட்டு போயிட்டு வா. நீங்க வரமாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். சாய் இங்க வாடா, நம்ம போவோம். உங்க அப்பாவை நம்பி ஒரு பிளான் பண்ணக்கூடாதுடா. நம்ம தலை எழுத்து. வா ட்ரெஸ் மாத்திக்கலாம். ராஜ் பில்லு கொடுங்க. சரி சார். சார் சாய் உங்க பையன் தானே சார்? இதே மாதிரி நீங்க டெய்லியும் குடிச்சிட்டு இருங்க சார். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க பையனும் நான் இந்த பார்ல வேலை செய்யற மாதிரி அவனும் வேலை செய்வான் சார். மாற்றம் ஒன்றுதான் வாழ்விலே நிரந்தரம். ஒரு சிறிய மாற்றம் வீட்டையும் நாட்டையும் மாற்றும். சாய் ஹாப்பியாடா கண்ணு? ஹாப்பி.
இனிமே நான் தான் உன்னை ஸ்கூல் கொண்டு விடுவேன். சரிப்பா. என்னடா ஜெகன், இடம் நீ ஹாப்பியா? யார் என்றும் பார்க்காமல் ஹாப்பி அங்கிள். சொந்தங்கள் பந்தங்கள் கொண்டாடும் உள்ளத்தை என்றென்றும் தெய்வங்கள் வாழ்த்தும் வாழ்த்தும்